இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, கொழும்புலேருந்து நம்ம ஜெஃப்னா போய் கப்பலில் ஏறுறது எப்படிங்கிறது தான் வந்து நம்ம வீடியோவில் காட்டியிருக்கோம். அது மாதிரி கப்பலையும் காட்டியிருக்கோம். என்னென்ன ப்ரொசீஜருங்கிறத தான் இந்த வீடியோவில் முழுக்க சொல்கிறோம். நம்ம கொழும்பில் பிபிடி ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். அதுக்கு பிறகு நம்ம ஜெஃப்னா போயிட்டு ஜெஃப்னாவில் வந்து நம்மளுடைய போர்டிங்கு, இமிக்ரேஷன் அது முடிஞ்சதுக்கப்புறம் கப்பலில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த வீடியோ முழுவதும் ஷேர் பண்ணியிருக்கோம். இதை ஒவ்வொன்றையும் காட்டியிருக்கோம். இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கப்பலில் ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளது. ஆட்டுப்பட்டியில் இருக்குது பிபிடி ட்ராவல்ஸ் பிபிடி. இப்போ வந்து ஜெஃப்னாக்கு வந்து இங்கேருந்து பஸ் இருக்குது அப்படி தானே? எவ்வளோ ரேட்டு? 2800. 2800 ஜெஃப்னாக்கு. நம்மகிட்ட 3000 சார்ஜ் பண்ணியிருக்கீங்க. சரி இப்போ பார்த்து பண்ணிக்கிறேன் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா இது லக்கேஜ் எவ்வளோ அலோவ் பண்ணீங்க பேமெண்ட் இல்லாமல்? நான் வந்து ஹேண்ட் லக்கேஜ் ஒன்றும் மற்றது எவ்வளோ வெயிட்டு போடிங்க ஒன்று லக்கேஜ் வந்து 25 kg இருக்கிறோம். 25 kg அலோவ் பண்ணுவீங்க. 25 kg வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் இருக்குங்க? இது வந்து கொழும்பு ஆட்டுப்படி தரும். கொழும்பு ஆட்டுப்படி தெருவில் இருக்குது. 076 440 8954. ஓகே சார். கொழும்புக்கும் ஜெஃப்னாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு நம்ம கிளம்பணும். காலையில் கொண்டு வந்து விட்டாங்க ஓமனி பேருந்தில். பிபிடி ட்ராவல்ஸில் வந்தாச்சு. பிபிடி ட்ராவல்ஸ் ஓகே, ஆனால் ப்ரைஸ் வந்து அன்னைக்கு சூழ்நிலைக்கு 2800 இருந்தது. வாங்க ஜெஃப்னா சுற்றி பார்த்துக்கோங்க. நம்ம சென்னை டு புதுக்கோட்டை போகிற ரூட்டு மாதிரி தான் இருக்குது. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது. உள்ளே வந்தாச்சு. வந்தோம் டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹாலில் இங்கே டிக்கெட் செக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஸ்கேன் போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஸ்கேன் இதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் போர்டிங் போட்டுக்கிட்டு இருக்கோம். போர்டிங் ஹேண்ட் லக்கேஜ் வந்து 10 கிலோ. போர்டிங் போகிற மாதிரி தான் ஆன்லைனில் ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணியிருக்கணும். அப்போ தான் போர்டிங் போட முடியும். 60 கிலோ வரையும் நீங்கள் லக்கேஜ் போட்டுக்கலாம். ஆனால் 20 கிலோ தான் பேக் பண்ணணும். எக்ஸ்ட்ரா பேக் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. அது கொஞ்சம் வச்சுக்கோங்க. அடுத்து அவங்க உள்ள கேண்டீனுக்குள்ளே போகிறோம். இமிக்ரேஷன் முடிச்சு வெயிட்டிங் ஹாலுக்கு வந்துட்டோம். இங்கே கேண்டீனில் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே அற்புதமாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணிட்டா இங்கே சாப்பிட்டுக்கிறங்க. ரொம்ப டேஸ்ட்டில் வந்து அடிச்சிக்கவே முடியாது. கேண்டீனை பொறுத்த குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த நம்ம சாப்பிட்டோம், ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அடுத்து நம்ம வந்து இங்கேருந்து இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு பஸ்ஸில் தான் நம்மளை ஏற்றிட்டு போகிறாங்க கப்பலில் போகிறதுக்காக. அந்த பெரிய கொஞ்சம் நேரத்தில் இன்ஷால்லா உங்களுக்கு காட்டிடுறேன். பெரிக்கு வந்தாச்சு, பார்த்துக்கோங்க. பெரிய ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது. நம்ம ஊர் கப்பல். வாங்க பார்த்துக்கோங்க. உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போர்டிங் பஸ் செக் பண்ணி உள்ளே அனுப்பி விட்டுறாங்க. செக் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா உள்ளே வந்தால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மளோட லக்கேஜ் எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்குது. ஒரு 3 இன்ஜினை கொண்ட மோட்டார் தான் இது. அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் இது என்ன சொல்லுவாங்க, அந்த ஃப்ளைட்டில் இருக்க மாதிரியே அந்த ஃபுட் ஐட்டம்லாம் எல்லாமே இங்கே இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா கப்பல் ரொம்ப கடல் வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து டிவியில் வந்து சாங் ஓடிக்கிட்டு இருக்குது. நாட்டாமல் நிறையா படங்கள் சாங் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த சாங் அதில் உங்களுக்கு வைக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் வச்ச காப்பிரைட்ஸ் வீடியோ வந்துடும். அதனால் அதை வைக்கலை. ஒரு 180 பேர் இதில் நம்ம ட்ராவல் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லக்கேஜ் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஒரு பொங்கல் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இந்தியா காசுக்கு 200 தான் வாங்கினாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு பொங்கல். அது வேறு ஜூஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது. டிக்கெட் விலை வெறும் 8000 தான். மறக்காமல் இது வந்து 8500 தான் டிக்கெட்டோட விலை. லக்கேஜ் போகணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 60 கிலோ வரைக்கும் போட்டுக்கலாம். அதுக்கு தனியாக செப்பரேட் பேமெண்ட் பண்ணி சொல்லுவாங்க. அது கேட்டு பண்ணிக்கோங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நாகப்பட்டினம் இருந்தாச்சு. இந்த மாதிரி முக்கிய தகவல் வேணால் நம்ம யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.